அருள்மிகு வேணுகோபால சன்னதியில் இன்றைய தினம் மார்கழி திங்கள் 8வது நாள் ஆண்டாளுடைய திருப்பாவை 8வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை, பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு, சூடி கொடுத்த சுடற்கொடியே, தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு என்று உய்யக்கொண்டான் அவர்கள் அருளி செய்ததைப் போல நாமும் ஆண்டாளுடைய அடியை போற்றி இந்த திவ்ய பிரபந்தத்திலே முத்துக்கள் போன்று நவரத்னங்கள் போன்று நவரத்ன மாலை போன்று அமைத்திருக்கின்ற இந்த 30 ஆண்டாளுடைய திருப்பாவை பாடல்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை இந்த வேதத்தினுடைய வித்து என்று சொல்லுகின்றார்கள். 4 மறை என்று சொல்லுகின்றார்களே, அந்த வேதத்தினுடைய வித்தாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். நேற்றைய தினம் பார்த்தோமே, துயிலமர்ந்த வித்தினை, அதாவது அந்த பார்க்கடலிலே துயில்ந்தவனை என்ன சொல்லுகின்றார்கள்? பகவான் கிருஷ்ணனை, பார்க்கடலிலே துயில்கின்ற பரமனை இந்த உலகத்தினுடைய வித்து என்று சொல்லுகின்றார்களே, அதை போல இந்த 4 மறை என்று சொல்லக்கூடிய வேதங்களுடைய வித்தாக அனைத்து பொருள்களையும் வேதத்தினுடைய பொருட்களையெல்லாம் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். எனவேதான் இந்த திருப்பாவையை வேதத்தினுடைய வித்து என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஆண்டாளுடைய முதல் 5 பாசுரங்களிலே இந்த 30 பாடல்களில் முதல் 5 பாடல் முன்னுரையாக அமைந்திருக்கின்றது என்று பார்த்தோம். முதல் பாடலிலே முதல் பாசுரத்திலே நாம் இந்த நோன்பு இருப்பதற்கு வழிகாட்டப் போவன் யார் என்று கேட்டால் இந்த நாராயணனே வழிநடத்துவான் என்று சொல்லுகின்றார். நாராயணனே பறை தருவான் என்று சொல்லுகின்றார். அதே போல 2வது பாசுரத்திலே இந்த மையத்தில் உள்ள மக்களையெல்லாம் அழைத்து வாருங்கள், இன்னார் இணையார் என்றில்லாமல் அனைவரும் வாருங்கள், இந்த பகவானை வழிபடச் செல்லுகின்றோம். அன்றைய தினம் எப்படி காத்தியாயினி தேவியை வேண்டி நின்றார்களோ, இந்த கோபியர்களெல்லாம் பகவான் கிருஷ்ணன் பிறந்த அந்த மதுராபுரியிலே அந்த கோகுலத்திலே பகவானை வேண்டி யமுனையாற்றங்கரையிலே இறங்கி நின்றார்களே, அதை போல நாமும் இங்கே பகவானை வேண்டி நிற்கின்றோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கின்ற திருமுக்குளத்தை யமுனையாற்றங்கரையாக எண்ணிக்கொண்டு அங்கே பாவைக்களம் அமைத்து இந்த பாசுரங்களை பாடி பகவானை வழிபடுவோம் வாருங்கள் என்று ஒவ்வொருவராக அழைக்கின்றார். 6வது பாடல் முதல் 15வது பாடல் வரை உள்ள 10 பாடல்கள் சக தோழியர்களையெல்லாம் அழைப்பதாக இருக்கின்றது என்று சொன்னோம். 6வது பாசுரத்திலே இந்த பறவை இனங்களெல்லாம் எழுந்துவிட்டன. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலிலே வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று ஆண்டாள் சொன்னால், அடுத்த பாசுரத்திலே கீசு கீசென்று ஆணைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கவில்லையா என்று அழகாக சொல்லுகின்றாள். இந்த ஆணைச்சாத்தான் என்று சொல்லக்கூடிய வலியன் பறவைகள் மிகவும் காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 மணியிலிருந்து 6 மணி உள்ளான அந்த வேளையிலே இந்த ஆணைச்சாத்தான் பறவைகள் எல்லாம் எழுந்து விடுகின்றன. இந்த உலகத்திலே நேற்றைய தினம் சொன்னோம், இந்த உலகத்தில் உள்ள இயற்கையோடு ஒன்றி வாழ்வது என்றால் மனிதனை விட இந்த மற்ற விலங்கினங்களும் பறவைகளும் தான் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்றன. இயற்கையினுடைய நிகழ்வுகளெல்லாம் அதற்கு முன்கூட்டியே தெரியும். எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய ஆழிப்பேரலை வரப்போகின்றது என்றாலும், அதே போல இங்கே ஏதாவது ஒரு இயற்கையின் சீற்றம் வரப்போகின்றது என்றாலும், புயலோ அல்லது வேற ஒரு நிலைகளோ வரப்போகின்றது என்றாலும், இந்த இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய விலங்கினங்களுக்கும் இந்த பறவை இனங்களுக்கும் தெரியும். முன்கூட்டியே அதற்கான வேலைகளை அவைகள் செய்கின்றன என்று பார்க்கின்றோம். உதாரணமாக பார்க்கலாம், இன்றைக்கி மழை வரப்போகின்றது என்றால் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்கலாம், இந்த எறும்பினங்கள் எல்லாம் சாறை சாறையாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கிளம்பும். அதனுடைய முட்டைகள் மற்ற பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாறை சாறையாக. அப்போ அன்னைக்கு பார்த்துருவாங்க மக்கள்லாம், பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாம் நம்ம வயதானவர்கள்லாம்
பாரு ஏதோ மழை வரப்போகுது, இது இடம் ஷிப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு இந்த இயற்கையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது. ஆனால் இன்று மனிதன் அதை மாறுபட்டு நடப்பதால் தான் இந்த பேரழிவுகளெல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் உணர வேண்டும். எனவேதான் ஆண்டாள் இந்த பாசுரங்களிலே தன்னுடைய தோழிமார்களை இட்டு அழைக்கும்போது இந்த இயற்கையோடு ஒன்றிய இந்த பறவை இனங்களை சொல்லுகின்றார். புள்ளினங்களெல்லாம் எழும்பிவிட்டன என்று சொல்லுகின்றார். கீசு என்று ஆனைச்சாத்தான் பேசுகின்ற பேச்சரவம் கேட்கவில்லையா என்று சொல்லுகின்றார். அதேபோல இன்றைய தினம் இந்த 8வது பாசுரத்திலே அழகாக சொல்லுகின்றார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று சொல்லுகின்றார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவா வென்று ஆராய்ந்து அருளேலேரெம்பாவாய் என்பதாக அழகாக சொல்லுகின்றார். இதற்கு முன்னே உள்ள பாசுரங்களிலே அழகாக சொல்லி வந்தால் நாம் எப்படி நோன்பு இருக்கப் போகின்றோம் என்று சொன்னவள், அடுத்து நாம் இந்த நோன்பு இருப்பதால் பகவானை அவனுக்கு வேண்டிய கிரிசைகளை அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்தால் என்ன பயன் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னாள். என்ன பயன் கிடைக்கும்? இங்கே ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையலுகுல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடும் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தவளர் எம்பாவா என்று சொன்னாலே, இந்த செல்வங்கள் நிறைந்து வழியும் எப்படி இந்த மாதம் மும்மாறி பெய்து இந்த இயற்கை செழித்து என்னவெல்லாம் நடக்கும்? இந்த ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையலுகுல என்று சொன்னால் நெற்கதிர்களெல்லாம் அங்கே ஓங்கி வளர்கின்றன, சிறப்பு செய்கின்றன என்பதனை சொல்லி ஆண்டாள் அழகாக சொன்னாள் என்று பார்க்கின்றோம். ஆக இயற்கையோடும் இந்த செல்வ வளத்தோடும் நாம் சிறப்பாக வாழ்வோம் என்பதனை சொல்லுகின்றாள். இந்த பகவானுக்கான சேவைகளை கைங்கரியத்தை செய்தால் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் என்று சொன்னவள் அடுத்த பாசுரத்திலே இந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்பதனை அழகாக சொல்லுகின்றார். பர்ஜன்ய தேவனான அது வர்ண பகவானிடமே வேண்டி நிற்கின்றார். எப்படி ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கோடார் தேறி ஓங் என்று சொல்லுகின்றார். எங்கே யார் மாறி மெய்கருக்க வேண்டும்? இந்த ஆலி முதல்வன் போல் மெய்கருத்து பாளையந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரி போது நின்றதிருந்து தேயாதே, அதாவது சார்ந்தம் உதைத்த சரமலை போல் பெய்திடில் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேளோர் எம்பாவா என்று சொன்னாலே, அதை போல மீண்டும் அடுத்த பாசுரங்களிலே இந்த செல்வ வளங்களெல்லாம் வேண்டும், அது எப்படி நிகழ வேண்டும் என்பதனையெல்லாம் சொன்னவள் அடுத்து தோழிகளை அழைக்கின்றாள். முதல் தோழியை அழைக்கும் போது இந்த பறவை இனங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி, இந்த பறவை இனங்கள் புள்ளினங்கள் எல்லாம் சிலும்பிவிட்டன, புல்லரையன் கோயிலிலே வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்கவில்லையா என்று சொன்னவள் அடுத்து என்ன சொல்லுகின்றார்? கீசு கீசென்று இந்த யானைச்சாத்தான் பறவைகள் கலந்து பேசுகின்றனவே என்று சொல்லுகின்றார். இன்றைய தினம் அதே போல ஒரு எடுத்துக்காட்டாக இயற்கையின் நிகழ்வை இங்கே அழகாக சொல்லுகின்றார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் என்று சொல்லுகின்றார். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூப்புவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்லுகின்றார். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று சொல்லுகின்றார். என்ன இங்கே கிழக்கு வெளுத்து விட்டது என்று சொல்வார்களே, கிழக்கு எப்போது வெளுக்கும்? முதல்ல எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்ற ஆண்டால் இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நாம் நீராடி பகவானை தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். உள்ள தூய்மையோடு உடல் தூய்மை செய்து நாம் பகவானை பாவைக்களம் அமைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லி வருகின்றாள். அதற்குத்தான் இந்த பறவைகளை எல்லாம் எடுத்துக்காட்டாக சொன்னவள் இந்த பாசுரத்திலே கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்கின்றன என்று சொல்லுகின்றார். கீழ்வானம் வெண்மையாகிவிட்டது, வெளுத்து விட்டது. கீழ்வானம் எப்போது வெளுக்கும்? இந்த 4 to 6 மணி என்று சொன்னோமே, அப்போது இந்த 4 மணிக்கு பின்னாலே கீழ்வானிலே வெள்ளி எழும். வெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் எழும்போது என்னாகின்றது?
அந்த கீழ்வானம் வெண்மையாக தெரிகின்றது. அந்த கீழ்வானத்திலே வெண்மை வந்தது பின்னாலே அந்த வெள்ளி முளைக்கின்றது. வெள்ளி முளைத்த அந்த சிறிது நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கீழ்வானம் இளஞ்சிவப்பு நிறத்திலே தெரியும். அப்படி என்றால் என்ன? இந்த கதிரவன் மேலே வரப்போகின்றான் என்று அர்த்தம். ஆக முதலிலே வெள்ளி தெரியும் போது, வெள்ளி முளைக்கும் போது கீழ்வானம் வெள்ளென்று இருக்கின்றது. 4 மணி ஆயிடுச்சு, அந்த பறவைகள் எல்லாம் கூவினவே. அதை போல் இங்கே 4 மணி ஆயிடுச்சு, இந்த வெள்ளி முளைத்து விட்டது, வெள்ளி முளைக்கப் போகின்றது, எழுந்திரு பெண்ணே என்பதனை அழகாக சொல்வதற்கு கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்லுகின்றார். சூரியன் உதயமாகப் போகின்றது, வெள்ளி முளைக்கப் போகின்றது, எனவே எழுந்திரு என்று சொல்லுகின்றார். அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த கீழ்வானிலே வெள்ளி முளைத்து விட்டது, எழுந்திரு என்று சொல்லும்போது அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற கண் வளர்கின்ற அந்த தோழி என்ன சொல்லுகின்றாளாம்? நீங்கள் உங்களுடைய முக அழகு அந்த திசையிலே பட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி பார்ப்பதால், பகவானை வழிபடச் செல்லுவதால் அங்கே பார்த்து அங்கிருந்து உங்களுடைய முக அழகினுடைய ஒளி பிரதிபலிப்பாக வெண்மையாக தெரிகின்றது. இன்னும் நட்சத்திரம் அல்லது வெள்ளியோ முளைக்கவில்லை, உங்களுடைய முக பிரதிபலிப்பிலே உங்களுடைய தேசத்தினுடைய பிரதிபலிப்பு அங்கே வெண்மையாக தெரிவதால் பிரதிபலிப்பு ஏற்படுகின்றது என்று சொல்லுகின்றார். அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி அடுத்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகின்றார்கள். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த ஆயர்பாடியிலே கறவை இனங்களெல்லாம், இந்த ஆவினங்கள் என்று சொல்வார்களே, எருமைகள் எல்லாம் இருக்கின்றன, பசுக்கள் இருக்கின்றன. இந்த எருமை இனங்களெல்லாம் என்ன செய்வார்களாம்? இந்த சிறுவீடு மேய்வன என்று சொல்லுகின்றார்கள். சிறுவீடு என்றால் என்ன? அப்போ பெரிய வீடுன்னு ஒன்று இருக்கா? பெரிய வீடு என்று சொன்னால், பெருவீடு என்று சொன்னால் அந்த மேய்ச்சல் தலம் இருக்கின்றதே. இந்த எருமைகளை, கறவை இனங்களை, அந்த ஆவிநிறைகளை மேய்ப்பதற்காக செல்வார்களே. எப்போ செல்வாங்க? கிட்டத்தட்ட 9 மணி 10 மணிக்கு மேலே இந்த மேய்ச்சல் தலத்திற்கு மாடுகளை ஓட்டி செல்வார்கள், இந்த ஆவினங்களை ஓட்டி செல்வார்கள். அந்த வனப்பகுதியிலே, வனாந்தரத்திலே அந்த மேய்ச்சல் தலம் இருக்கின்றதே, அங்கே ஓட்டி செல்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ அதற்கு முன்னாலே காலையில் பால் கறக்கணும். இந்த பால் கறக்கிறது என்ன நேரம்? அன்றைக்கி பார்க்கும்போது இந்த யாதவ பெண்களெல்லாம், ஆயர்பாடி பெண்களெல்லாம், ஆட்சியர்களெல்லாம் என்ன பண்ணுகின்றார்கள்? அந்த பாலை கறந்து அங்கே தயிர் எடுக்கின்றார்கள் என்று பார்த்தோமே, தயிரை கடைகின்றார்கள் என்று சொன்னாலே, அதை போல் இந்த பால் கறப்பதற்கான நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம் 4லிருந்து 5 மணி 6 மணிக்குள் அந்த பால் கறந்து விடுவார்கள். அப்போ அந்த மாதிரி செய்யும்போது என்ன செய்கின்றார்கள்? அந்த கறவை இனங்களை, அந்த மாடுகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அங்கே சிறுமையான இடத்திலே மேய விடுகின்றார்கள். இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புல்வெளிகள், அந்த வயல் வரப்புகள், இவற்றிலே மேய்வதற்கு விடுகின்றார்கள். காலார விடுவது என்று சொல்வார்கள். கொஞ்சம் காலார அந்த மாட்டை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். காலார விடுவது என்றால் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கோம், போனால் பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு, இப்போலாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல, அந்த மாணவர்கள் உள்ளே அமர்ந்தவுடன் ஆசிரியர் உள்ளே நுழைகின்றார். உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்லுகின்றார்கள்? ஐயா வணக்கம் என்று சொல்வார்கள், அல்லது குட் மார்னிங் சார் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை மாற வேண்டும். மாணவர்கள்லாம் அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன துன்பங்களோ, என்ன 2 பேர் சாப்பிடாமல் வந்திருப்பேன், 2 பேர் சண்டை போட்டு வந்திருப்பேன், 2 பேர் தாமதமாக ஓடி வந்திருப்பேன். இந்த சூழ்நிலைகளெல்லாம் அவர்கள் மனோநிலை மாற வேண்டும். அதற்காகத்தான், அதாவது ஐஸ் பிரேக்கிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த சூழ்நிலை மாற்றத்திற்காக அங்கே ஆசிரியரும் மாணவர்களும் என்ன செய்கின்றார்கள்? தங்களை தாங்க உபசரித்து கொண்டு ஐயா வணக்கம், மாணவர்களே வணக்கம், அல்லது குட் மார்னிங் என்று சொல்லி கொண்டுகிறார்கள். இன்றைக்கி அலுவலகங்களிலே பார்த்தோமானால் ஒவ்வொருவரும் தன்னை வணங்கிக் கொள்கின்றார்கள். வாங்க குட் மார்னிங், வாங்க குட் மார்னிங் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏற்படுகின்றன? அவர்கள் வீட்டிலிருந்து எந்த சூழ்நிலையில் வந்தார்கள் என்பது தெரியாது. மன சிந்தனை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகவும் வேகமானது என்று எதை சொல்லுவார்கள்? ட்ரெயின் இன்றைக்கி வேகமாக போகுது, பிளேன் வேகமாக போகுது. ஆனால் இந்த மனோவேகம் இருக்கின்றதே, மனதினுடைய வேகம், அது ஈடு இணையற்றது. இன்றைக்கி நாம் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போகணும்னு நினச்சா
நினைத்தவுடன் அந்த சிங்கப்பூர் முன்னே நம்ம கண்ணு முன்னால் வந்துடும். போனதோன போய் பார்த்தது இந்த சிங்கப்பூரில், சரி இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். மனோவேகம் அப்படிப்பட்டது. ஆனால் இன்றைக்கி போகிறதுக்கு சென்னையிலேருந்து போனோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி நிகழ்வு. அப்போ எவ்வளவு வேகத்துக்கு முன்னால் இந்த மனோவேகம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய மனோவேகம் இருக்கின்றது. அப்படித்தான் இங்கே ஆண்டாலும் அதை சொல்லுகின்றாள் என்று பார்க்க வேண்டும். இந்த மனோவேகம் என்று சொல்லுகின்றார்களே, அதை போல இந்த கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமை சிறுவீடு மேய்கின்றன, அங்கே பறந்து நிற்கின்றன என்பதனை சொல்லுகின்றார். ஆக இந்த எருமை இனங்கள் எல்லாம் என்ன, இந்த கறவை இனங்கள் எல்லாம் அந்த சிறுவீடு மேய்கின்றன. சிறுவீடு மேய்ச்சல் தளத்திற்கு செல்வதற்கு முன்னாலே கறப்பதற்காக இங்கே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்காக என்ன செய்கின்றன, அங்கே மேய்ச்சல் தளத்திற்கு விடுவதற்கு முன்னாலே இந்த வரப்பு ஓரங்களிலே வீட்டு ஓரத்திலே இருக்கக்கூடிய புல்லுகளை மேய்வதற்காக அங்கே சிறுவீடு மேய்கின்றன என்று ஆண்டாள் சொல்லுகின்றார். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். 1 மாடு 2 மாடு மேயல, இந்த ஊரில் உள்ள மாடுகள் எல்லாம் அந்த கறவையினங்கள் எல்லாம் அங்கே பறந்து மேய்கின்றன பார் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுகின்றார் பாருங்கள், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். நாங்கள் இங்கே வந்துட்டோம்மா, உன் வீட்டுக்கு வந்துட்டோம், வந்து எப்படி நிற்கிறோம் தெரியுமா, இங்கே இந்த கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் இந்த ஊரில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன சாறை சாறையாக அந்த மேய்ச்சல் தளத்திற்கு அந்த கறவையினங்கள் செல்வதைப் போல இந்த பகவானை வழிபடுவதற்காக இங்கே அன்று ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் சென்றதைப் போல, யமுனையாற்றங்கரைக்கு சென்றதைப் போல இங்கே உள்ள பெண்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சாறை சாறையாக அங்கே நீராடச் சென்று அந்த பகவானை வழிபடச் செல்வதற்காக, அந்த பாவைக்களத்தை வழிபடச் செல்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லி நாங்கள் நிறுத்தியிருக்கோம், ரொம்ப விருப்பமான ஒருத்து கிருஷ்ண பக்தி உள்ளவ, கிருஷ்ணனோட அங்கே கணா கண்டு கொண்டு அவள் சிறப்பு செய்யக்கூடியவள், கிருஷ்ணனை எப்போதும் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டியவள், அப்படிப்பட்டவள் இங்கே தூங்கி கொண்டிருக்கின்றாள். அவளையும் நாம் எழுப்பி கொண்டு போவோம் இருங்கள் என்று சொல்லி அவர்களையெல்லாம் செல்பவர்களையெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம். அதைத்தான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து நிற்கின்றோம். அவர்களெல்லாம் நிறுத்தி, நல்ல பிள்ளை இங்கே ஒரு தூங்குறா, அவளை நம்ம கூட்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். உன்னை கூவுவான் வந்து நின்றோம். எதற்காக வந்து நிற்கின்றோம், உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நீ எப்படிப்பட்டவள், ஒரு கிருஷ்ணன் நாராயணன் சொன்னா நீ எப்படி இன்னைக்கு சொன்னோமோ மனோவேகம், உன்னுடைய மனோவேகம் எப்படி இருக்கும், அந்த பகவானை எண்ணி அங்கே பகவானிடமே நீ போயிடுவேன். அப்படி மனோவேகம் உள்ளவள். குதூகலம், அதாவது கோதுகலம் என்று சொன்னால் இந்த சமஸ்கிருதத்திலே குதூகலம் என்று சொல்வார்களே, நம்ம தமிழில் குதூகலம் என்று சொல்கின்றோம். அதாவது இந்த மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, அதைத்தான் இங்கே கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்லுகின்றார். குதூகலம் நிறைந்த அந்த பெண்ணே, நீ என்ன செய்வ, பகவானை கிருஷ்ணனை சொல்லிவிட்டோம் என்றால் உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அந்த இடத்திற்கே உன்னுடைய மனோவேகம் சென்று விடுமல்லவா, பகவான் கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கே நீ சென்று விடுவாயே, அப்படி குதூகலப்படக்கூடியவள் அல்லவா. எனவே நீ அப்படி குதூகலம் உடையவள். இங்கே பாவை களம் அமைத்து நாம் பகவானை வழிபடச் செல்லுகின்றோமே, அவர்களெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் வா என்று சொல்லுகின்றார். பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று சொல்லுகின்றார். இந்த குதூகலம் என்று சொல்லுகின்றோமே, கோதுகலம் என்று சொல்லுகின்றோமே, அன்றைய தினம் இந்த ராமகாதையிலே அயோத்தியிலிருந்து ராமன் இங்கே வனவாசம் செல்வதற்காக அந்த அரண்மனையிலே இருந்து சென்று வருகின்றான். அதாவது கிளம்பி வருகின்றான். அரண்மனையிலிருந்து வெளியே வருகின்றான். யாரோட, சீதா பிராட்டியோடும் சகோதரனான இலக்குவனோடு கிளம்பி வருகின்றான். அங்கே தசரத சக்கரவர்த்தி கண்ணீரோடு மன்றாடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலிலே இவர்கள் அந்த வனவாசம் செல்லும்போது அந்த தண்டகாரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த வனப்பகுதியை கடந்து செல்ல வேண்டும். தண்டகாரண்யத்திலே இந்த முனிவர்களும் ரிஷிகளும் இருக்கின்றார்கள்.
அவர்களெல்லாம் எப்போதும் இந்த ராமன் பிறந்ததிலிருந்தே அயோத்திக்கு சென்று இந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களும் ரிஷிகளும் அந்த அயோத்திக்கு சென்று பிரானை வழிபட வேண்டும், ராமனை எப்போ நம்ம போய் தொழுவோம், ராமனை எப்போது தொழுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல காலங்களாக போய் இவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் அன்றைய தினம் இந்த அயோத்தியிலிருந்து புறப்பட்டு என்ன செல்லுகின்றார், இந்த ராமனும் மற்றவர்களும் இங்கே அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இங்கே செல்லுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். தண்டகாரண்யத்தை தாண்டி செல்லுகின்றார்கள். அப்போது இந்த ராமனை வணங்கும் நிலை யாருக்கு கிடைக்கின்றது? மாபெரும் தவமாக இருந்த அந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. தவம் மேற்கொண்டிருக்கின்றார்களே அந்த தண்டகாரண்யத்திலே அவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம். இது எப்படி அவர்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்துகின்றது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்பதனை நாம் உணர வேண்டும். தண்டகாரண்யத்திலே இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் எக்காலமும் இந்த ராமனை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி தவிர்த்தவர்களுக்கு ராமனே அங்கே முன்னே சென்று என்ன செய்கிறான், அங்கே தரிசனம் தருகின்றான். பாருங்கள், நாம் யாரை பார்க்க நினைத்தோமோ, எங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவர்களே நேரே வந்து நமக்கு உதவி செய்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அன்று அயோத்தியிலிருந்து இந்த தண்டகாரண்யத்திலே அந்த தண்டகாரண்யத்திலே தாண்டி சென்றவர்களை இந்த ராமனை தரிசிக்கும் வாய்ப்பை அந்த முனிவர்களும் ரிஷிகளும் பெறுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதே போல் இங்கே அஸ்தினாபுரத்திற்கு பகவான் கிருஷ்ண அவதாரத்திலே பகவான் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்திற்கு இந்த பஞ்சபாண்டவர்களுக்காக இந்த அவர்களுடைய 13 ஆண்டுகள் இந்த அவர்கள் வனவாசம் சென்று இந்த அஞ்ஞான வாசமும் முடித்து விட்டார்களே, அதன் பின்னே துரியோதனன் அவர்களுக்கு வேண்டிய அந்த மண்ணை தர வேண்டும் அல்லவா, அவருக்கு வேண்டிய அந்த நாட்டை தந்து அவர்களை செய்ய வேண்டுமே. அப்படி இருக்கும்போது இந்த ஒப்பிலாவின் நகரிலிருந்து மச்ச நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்றான் என்று பார்க்கின்றோம். அஸ்தினாபுரம் நோக்கி பகவான் கிருஷ்ணன் செல்லுகின்றான். அப்போ அந்த கிருஷ்ணன் செல்லும்போது யாருமே அவர்களை வரவேற்கவில்லை. ஏனென்னு கேட்டால் துரியோதனுடைய ஆணைப்படி அவர்களை அந்த கிருஷ்ணனை யாரும் வரவேற்கவில்லை. அந்த அஸ்தினாபுர வீதியிலே அவன் நடந்து செல்லுகின்றான். அவனுடைய புனித பாதங்கள் அங்கே அந்த மண்ணிலே பதிந்து அஸ்தினாபுரத்திலே தெருக்களிலே நடந்து செல்கின்றான். ஆனால் இந்த தவக்குடிலே இருந்த விதுரர் மட்டும் அவனை சந்திக்கின்றார். சந்தித்து அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, என்ன குதூகலம் தெரியுமா, என்ன கோதுகலம் தெரியுமா? கிடைக்கக்கூடாத ஒரு தங்கம் இங்கே கிடைத்து விட்டதே, கிடைக்கற்கரிய ஒரு பொருள் எனக்கு கிடைத்து விட்டதே, பகவானே நேரே இங்கே வந்து விட்டாயே என்று சொல்லி குதூகலம் அடைகின்றார். தான் என்ன செய்வோம் என்றே தெரியாமல் செய்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த தவக்குடிலே ஒரு மயிலாசனத்திலே பகவான் கிருஷ்ணன் அமரச் செய்கின்றார். இதோ உன் ஆசனம், அமர்ந்து கொள், இது உன்னுடைய இல்லம், இங்கே நீ வேண்டியதை செய்யலாம் என்று சொல்லி உனக்கு தருவதற்கு ஏதுமில்லையே என்று அங்கே பழங்களை உரித்து கொடுக்கின்றார். பகவான் கிருஷ்ணன் சாப்பிட்டு கொண்டிருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனை கும்பிட்டுக்கிட்டே வந்து கையை தட்டி கொண்டு ஓசையை எழுப்பிக்கொண்டு அந்த விதுரர் அவனுடைய அந்த நாற்காலியிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சுற்றி வருகின்றார். கீழே திடீர்னு வலிக்கு விழுந்துட்டார் விதுரர். வலிக்கு விழுந்த உடனே எந்திரிச்சு பார்க்குறாரு, பூரா பழமாக கிடக்கு. பழம் பூரா கீழே போட்டால் எப்படி அதில் வழுக்காது? வாழைப்பழங்கள் உரித்து கொடுத்த வாழைப்பழம் பூரா கிடக்கு, தோலை காணும். போட்டு என்னப்பா அது பழமாக கிடக்கு, நான் பழத்தை தான் நான் உன்ட்ட கொடுத்தேன், நீ எங்கெங்கே பழத்தை கொடுத்தீங்க? நீங்கள் உரிச்சு பழத்தை கீழே போட்டு இந்த தோலை கொடுத்தீங்க. ஒருவேளை உங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் நாட்டில் ஒருவேளை இந்த பழத்தை தான் கொடுப்பீங்க போல், இதுக்கு ருசியாக தான் இருந்துச்சுன்னு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். ஒருவேளை கிருஷ்ணனே மெய்மறந்து விட்டானா என்பது தெரியவில்லை. விதுரர் சொல்லுகின்றார், ஐயோ தவறுதலாக நான் கொடுத்து விட்டேனே, இந்த மகிழ்ச்சியிலே நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே. அப்படி இருக்கும்போது இந்த உனக்கு பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக தோலை கொடுத்து விட்டேனே, நீயாவது சொல்லக்கூடாதா என்று சொல்லுகின்றார். நீங்கள் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியுமா? உங்களை பார்த்த சந்தோஷம், இந்த அடியவரை பார்த்த சந்தோஷம் எனக்கும் இருக்காதா? நீங்கள் எதை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறேன். அப்போ இந்த குதூகலம்
தொண்டனுக்கு மட்டுமல்ல பகவானுக்கும் இருக்கின்றது. எனவே இங்கே குதூகலம் அடைந்தவர்கள் பகவான் கிருஷ்ணன் மட்டுமல்ல, இங்கே விதுரர் மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணனுமே இங்கே குதூகலப்பட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் இங்கே கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். அப்படிப்பட்ட குதூகலம் அடையக்கூடிய பாவையே இங்கே பாடிப்பறை கொண்டு நாம் இந்த பகவானை வழிபடப் போகின்றோம். யாரை வழிபடப் போகின்றோம்? மாவாய் பிளந்தானை. அன்றைய தினம் கேசி என்று சொல்லக்கூடிய அந்த குதிரை வடிவிலே வந்த அசுரனை அவனுடைய வாய்களை பிளந்து அங்கே கொன்றான யார்? பகவான் கிருஷ்ணன். பார்த்த முதல்ல பூதனையை அனுப்பி பகவானை கொல்ல எத்தனித்தான். அதே போல இங்கே அடுத்து சகடாசுரனாக வந்து பகவான் கிருஷ்ணனை கொல்லுவதற்கு எத்தனித்தான் என்று பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒவ்வொரு வடிவிலே வந்து பகவானை கொல்வதற்கு அசூரர்கள் இந்த வடிவிலே வருகின்றார்கள். கம்சனுடைய ஏவுதலால், கிருஷ்ணனுடைய மாமனான கம்சனுடைய ஏவுதலால் இவைகளெல்லாம் நடக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பாசுரத்திலே மாவாய் பிளந்தானை என்று சொல்கின்றார். அந்த கேசி எனக்கூடிய அந்த குதிரையுடைய வாயை பிளந்து பகவான் அதை இம்சித்தானே, அப்படிப்பட்ட பகவானை வழிபடப் போகின்றோம். அதே போல மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சொல்கின்றார். இந்த மல்லர்களையெல்லாம் கொன்று குவித்தானே, இந்த மல்லர்களை விரட்டி அவர்களை துவம்சம் செய்தானே, அப்படிப்பட்ட பகவானை நாம் வழிபடுகின்றோம் என்று சொல்கின்றார். இந்த மாவாய் பிளந்தானை என்று சொல்லும்போது கேசி எனக்கூடிய அந்த குதிரையை தன்னுடைய கரங்களால் அதனுடைய வாயை பிளந்து கொன்றான் என்று பார்க்கின்றோம். இந்த மல்லர்கள் எப்போது மோதுகின்றார்கள்? பகவான் கிருஷ்ணனை அந்த மதுராபுரியிலிருந்து கம்சன் அழைத்திருக்கின்றான். மதுராபுரிக்கு வந்தவர்கள் பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் வருகின்றார்கள் சிறுவர்களாக. அப்போது அங்கே குவாலிய பீடம் என்று சொல்லக்கூடிய யானை அம்பஸ்டன் என்ற ஒரு பாகனால் வளர்க்கப்படுகின்றது. அதுக்கு கம்சன் என்ன சொல்லியிருக்கான்? இந்த அம்பஸ்டன்ட்ட குவாலிய பீடத்தை நீ வளர்க்கின்றாயே, அதன் முன்னே கிருஷ்ணனுடைய உருவத்தை பார்த்தால் உடனே அதை தும்சம் அடித்து கொள்ள வேண்டும், அப்படியாக நீ பழக்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணனை போன்ற ஒரு உருவத்தை பொம்மையை செய்து அதன் முன்னே வைத்து அந்த குவாலிய பீடம் என்ற யானையை பழக்குகின்றான். யார்? இந்த அம்பஸ்டன் என்று சொல்லக்கூடியவன். கிருஷ்ணன் பார்த்தா போதும், எங்காவது தட்டுப்பட்டா போதும், உடனே அதை தூக்கி அடிக்கக்கூடிய திறமை கொண்டதாக இந்த குவாலிய பீடம். இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யானையின் பலத்தை விட பன்மடங்கு உயர்ந்ததான இந்த குவாலிய பீடத்தை இந்த கம்சன் அம்பஸ்டன் மூலமாக வளர்க்கின்றான் என்று பார்க்கின்றோம். அன்றைய தினம் இந்த கேசியை பிளந்தவர்கள் அங்கே வருகின்றார்கள். யார்? பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் வருகின்றார்கள். இந்த குவாலிய பீடம் என்ற யானை எதிர்கொள்ளுகின்றது. பகவான் எப்படிப்பட்டவன் தெரியாதா? இதற்காகத்தான் வளர்க்கின்றான், நம்மோடு மோதுவதற்கு என்பது தெரியாதா? இவன் எப்படி மத யானைகளை கூட ஒடுக்கக்கூடியவனாக இருக்கின்றானே, உந்து மதகளிற்றன் அல்லவா இவனுடைய தந்தை. அப்போ இவன் அதை விட பன்மடங்கு இருப்பானே. அப்படி இருக்கும்போது இந்த குவாலிய பீடத்தை அதனுடைய தும்பிக்கையை பிடித்து என்ன செய்கின்றான்? சுழற்றுகின்றான். அந்த தந்தங்களை ஒடித்து எடுக்கின்றான். ஒடித்து எடுத்து அந்த குவாலிய பீடத்தை கொல்லுகின்றான் என்று பார்க்கின்றோம். அதன் பின்தான் இங்கே மல்லர்களை அனுப்புகின்றான். இந்த மல்லர்கள் என்றால் யார்? இன்றைக்கி குஸ்தி போடுகிறவர்னு சொல்கிறோம் அந்த மல்லர்கள். அப்படிப்பட்ட மல்லர்களை இந்த கம்சன் ஏவுகின்றான். சாணுரன், முஷ்டிகன், கூடன், சலன் என்று சொல்லக்கூடிய இவர்களையெல்லாம் இந்த மல்லர்களை அனுப்புகின்றான். அங்கே பார்த்திருக்கின்ற மக்களெல்லாம் அஞ்சுகின்றார்கள். சிறு பிள்ளையாக இவர்கள் இருக்கின்றார்களே, இந்த கிருஷ்ணனும் பலராமனும் சிறுவர்களாக இருக்கின்றார்களே. இப்படி ஆஜானு பாகுவாக உள்ள இந்த மல்லர்களை, யானை வடிவில் இருக்கின்ற அந்த சாணுரனும் முஷ்டனும் கூடனும் சலனும் இருக்கின்றார்களே, இவர்கள் அவர்களை நசுக்கி பிழிந்து விடுவார்களே, என்ன செய்வது என்று அந்த மக்களெல்லாம், மதுராபுரி மக்களெல்லாம் அஞ்சுகின்றார்கள். அப்படி இருந்தும் இவன் என்ன செய்கின்றான்? இந்த மல்லர்களை மாட்டி விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். அவர்கள் மோதிக்கொள்ளும் போது இவர்கள் விலகிக் கொண்டு அந்த மல்லர்களையே அடித்து கொண்டு வீழ்வதாக நிலை ஏற்படுகின்றது. அப்படி எஞ்சிய கூடனையும் சலனையும் என்ன செய்கின்றான்? இந்த பகவான் கிருஷ்ணனும்
பலராமனும் தும்சம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று சொல்லுகின்றார். தேவாதி தேவன் என்று சொல்லும்போது இங்கே அழகாக இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வரதராஜ பெருமானை சொல்ல வருகின்றார் என்பதனை நாம் புரிய வேண்டும். ஏன்னா ஆண்டாள் ஒரு வரி சொன்னாலும் அதனுடைய உள்ளார்த்தங்கள் இங்கே பல பொருள் புதிந்ததாக இருக்கின்றது. அதைத்தானே வேதம் எவ்வளவு இருக்கின்றது, அதனுடைய வித்தை போல இங்கே இந்த பாசுரங்களிலே சொல்லிவிட்டாலே என்று சொல்லுகின்றார்களே. அப்படித்தான் இங்கே தேவாதி தேவன் என்று சொன்னால் ஆண்டாள் இந்த வரதராஜ பெருமாளை திருக்கட்சி நம்பிகள் இருந்தாரே அந்த கட்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சி வரதராஜனை சொல்லுகின்றார் என்பதனை அங்கே காஞ்சி வரதராசனை பேரருளாளன் என்று சொல்வார்கள், பேரருளாளன் பெருந்தேவி பிராட்டி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் இந்த காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு அங்கே நடக்கின்றது. வரதராஜனை பொறுத்தவரையிலே அவனுக்கு விருப்பமான ஒரு செயலை கூட இந்த தொண்டர்களுக்காக அடியவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவன், அவர்களுக்கு சிறப்பாக விட்டு கொடுக்கக்கூடியவன். அந்த நிகழ்வை ராமானுஜருடைய இந்த வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். இந்த தேவாதி ராஜன் இருக்கின்றானே எம்பெருமான், அங்கே எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் அங்கே இந்த பேரருளாளனுக்கும் பெருந்தேவிக்கும் பணி செய்து கொடுக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளிலே நீரை எடுத்து அங்கே பகவானை வழிபடுவதற்கான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த பேரருளாளன் இருக்கக்கூடிய பெருந்தேவி இருக்கக்கூடிய அந்த சன்னதியில் முழுமையாக தன்னுடைய பொறுப்புகளை ஏற்று இந்த ராமானுஜர் செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்க்குறாரு யார், இந்த திருவரங்க நாதன் இருக்கின்றாரே, திருவரங்கத்திலே அரங்கநாதன் இருக்கின்றானே, ரங்கநாதன் இருக்கின்றானே, இவன் அந்த ராமானுஜர் மேலே பற்று. ஏன்னா அவ்வளவு ஒரு திவ்யமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றாரே. இந்த யமுனாச்சாரியார் விரும்பிய ஒருவன் அங்கே இருக்கின்றானே, யமுனாச்சாரியனுடைய சிஷியர்களெல்லாம் அங்கே இருக்கின்றார்கள், சீடர்களெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கத்திலே இருக்கின்றார்கள் அல்லவா. அந்த யமுனாச்சாரியார் இறக்கும் தருவாயிலே நமக்கான நம்மை வழிநடத்துவதற்கான இந்த கோயிலை நிர்வகிப்பதற்கான ஒருவன் இருக்கின்றான், அவன் இங்கே காஞ்சிபுரத்திலே இருக்கின்றான் என்று சொல்லி வைத்து விட்டார். அவரை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டுமே, அதற்காக இங்கே திருவரங்கநாதன் ஒரு சூழ்ச்சியை செய்கின்றான். இது யார் சொன்னால் வருவேன், அங்கே திருக்கட்சி நம்பிகள் என்று இருக்கின்றாரே, அவர் சொன்னால் இந்த ராமானுஜர் வந்து விடுவார் என்று சொல்லி ஒரு இங்கே இருந்து அந்த திருவரங்கத்தில் இருந்து ஒரு அரையர், திருவரங்க பெருமாள் அரையர் இருக்கின்றாரே, அரையர்னா நாம் 2 நாளைக்கு முன்னால் சொல்லும்போது இந்த அரையர்கள் சேவைகள் எப்படி இருக்கும் என்பதனை பார்த்தோம். இந்த அரையர் ஒருவரை நியமனம் செய்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இயலோடும் இசையோடும் நாடக வடிவிலே அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்கள் என்பதனை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு அரையரை நியமனம் செய்து அந்த திருக்கட்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சி நகருக்கு அனுப்பி வைக்கின்றார். காஞ்சிக்கு வந்துட்டார். காஞ்சிக்கு வந்தவுடனே அந்த திருக்கட்சி நம்பிகளை பார்த்து, நான் இந்த பெருந்தாவி தேவியையும் பேரருளாளன் பகவானையும் நான் வழிபட்டு சிறப்பு செய்ய வேண்டும், எப்படி நான் அங்கே திருவரங்கத்திலே இந்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றோனோ அரையர் சேவையை இங்கேயும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். தாராளமாக செய்யுங்க, பகவானுக்கு செய்வதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லிவிட்டாங்க. அரையர் சேவையை அவர் செய்கின்றார். எப்படிப்பட்ட அரையர் சேவையை செய்கின்றார்? திருவந்தாதிகளை பாடுகின்றார், பெரிய திருமொழியை பாடுகின்றார், பெரிய திருந்தாண்டவம் பாடுகின்றார். திருமங்கை ஆழ்வார் செய்தது, நம்மாழ்வார் செய்தது, பெரியாழ்வார் செய்த இந்த பாசுரங்களையெல்லாம் அழகாக இன்னிசையோடு இசையோடும் பொருளோடும் அங்கே நளினமாக நாடகமாக நடத்தி காட்டுகின்றார். இதை பார்க்கிறார் பகவான். எந்த பேராளனும் பார்க்கின்றான், பெருந்தேவியும் பார்க்கின்றார்.
பார்த்து அவர்களுக்கே இங்கே குதூகலம் ஏற்பட்டு விட்டது, சந்தோஷம் தாங்கலை. ஓ, இவ்வளவு அற்புதமாக செய்ய முடியுமா? இந்த திருப்பாவை உரைகளைப் போல இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய பெரிய திருமொழி, இவற்றையெல்லாம் இவ்வளவு அழகாக பாட முடியுமா என்று நினைக்கின்றான். யார்? இந்த பகவானே நினைக்கின்றான், மனம் மகிழ்கின்றான். என்ன சொல்கின்றார் பாருங்கள். அதாவது மண்ணெல்லாம் உருக, கல்லெல்லாம் உருக, மரங்களும் புற்களும் உருக, விண்ணல் நிறைந்த அமரரும் உருக. இந்த தேவர்களெல்லாம் அந்த பாட்டை கேட்டுட்டு உருகிட்டாகலாம். அப்படி இவருடைய நளினம் இருக்கின்றது. யார்? இந்த திருவரங்க பெருமாளிலிருந்து வந்த அந்த அரையர் சேவை இருக்கின்றதே, அப்படி இந்த திவ்ய பிரபங்களை பாடுகின்றார். பாட்டு மட்டுமல்ல, ஆண்டாள் சொன்னதைப் போல வாயால் பாடியது மட்டுமல்ல, தூமலர் தூவி வாயினால் பாடி இங்கே மனதினால் சிந்திப்போம் என்று சொன்னாலே, அப்படி 3 நிலைகளிலும் இந்த இயல் இசை நாடகம் என்று சொல்வார்களே, அப்படி 3 நிலைகளிலும் இந்த அரையர் சேவை செய்கின்றார். திருக்கச்சி நம்பி அப்படியே பார்த்துட்டு மயங்கிட்டார். அவர் மட்டும் மயங்கவில்லை, இங்கே பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய பகவானும் வரதராஜ பெருமாளும் அந்த பெருந்தேவியாரும் மயங்கி விட்டார்கள். பார்த்துட்டு திருக்கச்சி நம்பிக்கிட்ட, அப்பா அவனுக்கு என்ன வேணும், இதற்காக இங்கே வந்தான், இப்படி ஒரு மெய்மறக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்ய முடியுமா, இப்படி ஒரு அரங்கன் அறைய இருப்பிடத்திலே வந்து இந்த அரையர் சேவையை செய்கின்றானே, மிகவும் எனக்கு சந்தோஷம், அவனுக்கு வேண்டிய பொருள் என்ன என்று கேள் என்று சொல்கின்றார். அரையரிடம் கேட்கின்றார்கள், எனக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவையில்லை, இங்கே நான் இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடும்போது இங்கே ரசித்து இருக்கின்றாரே, இந்த உங்களுக்கு விருப்பமான இந்த ராமானுஜர் இருக்கின்றாரே, எம்பெருமான் இருக்கின்றாரே, அவரை நீங்கள் தர வேண்டும், நாங்கள் திருவரங்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஏப்பா வேறு ஏதாவது ஒரு பொருள், முதல்ல பகவான் சொல்லிட்டாரு, உனக்கு வேண்டிய பொருளை கேளு நான் தரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பிரிய மனம் இல்லை. ஏப்பா அவன் என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டானே, எப்படி? அதாவது இந்த சந்ததி இல்லாத மனையைப் போல, மனைமகளைப் போல, ஒரு சந்ததி இல்லாத மனைமகளுக்கு என்ன இருக்கும், எந்த சந்தோஷம் இருக்கும்? அதாவது இங்கே செந்தனல் இல்லாத அகுதியைப் போல, ஆகுதியைப் போல என்று சொல்கின்றார். நெருப்பில்லாமல் இந்த யாகம் நடத்த முடியுமா? நெருப்பில்லாத ஒரு யாகம் இருக்குமா? அதே போல் இங்கே தேசிகன் இல்லாத ஓதுகை போல நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை செய்யக்கூடிய இந்த யார், அந்த பிராமணர்கள் அந்தணர்கள் இல்லாமல் இந்த தேசிகைகளை செய்ய முடியுமா? இந்த பகவானை வழிபட முடியுமா? அப்படி சந்திரன் இல்லாத தாரகை போல, இந்த இந்திரன் இல்லாத உலகம் போல, இந்திரன் இல்லாத உலகம் ரசிக்க முடியுமா? இப்படி இந்த ராமானுஜ முனி போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? ராமானுஜனும் இங்கே பிரிந்திருக்க முடியாதே என்று இந்த பேரருளாளன் சொல்லுகின்றார். ஒரே கவலை, ஏப்பா நீ கேட்ட பொருள் வேறு ஏதாவது ஒன்று கேளுப்பா, பொண்ணோ பொருளோ வேண்டியதை கேள், இதை நாங்கள் தர முடியுமா என்று சொல்லுகின்றார். உடனே சூட்சுமமாக இங்கே சொல்லுகின்றார். அதாவது ராமன் 2 சொல் சொன்னது உண்டா என்று பகவானிடமே கேட்கின்றார், வரதராஜனிடமே கேட்கின்றார். என்ன சொல்ல முடியும்? ராமனுக்கு 2 சொல் உண்டா? அதாவது சொன்னதை விட்டு வேறு ஒன்று சொன்னதுண்டா? என்ன சொல்வார்கள் ராமனை சொல்லும்போது? ஓர் இல் ஓர் சொல் ஓர் வில் என்று சொல்வார்கள். அவன் சொன்னால் ஒரே வார்த்தை தான், அதற்கு மறு வார்த்தையே இல்லை. அதே போலுடைய அவனுடைய மனைவியார் ஒருவள் தான். அதே போல் அவனுடைய வில் விட்ட இதிலிருந்து திரும்பி வரக்கூடியது. எந்த ஒரு டார்கெட்டுன்னு சொல்கிறோமே, எந்த ஒரு நிலையையும் அடித்து நொறுக்கக்கூடியது, எந்த இலக்கை முடித்து கொண்டு திருப்பக்கூடியது. அன்னைக்கு இந்த அனுமனை பார்க்க செல்லும்போது, இங்கே இந்த வாலியின் வதத்தின் போது அந்த சுந்தரகாண்டத்திலே நம்ம நிகழ்வுகளை பார்க்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த வாலியை வதம் செய்வதற்காக அந்த ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போது இந்த சுக்ரீவனோடு இணைந்து நாம் இந்த சீதா பிராட்டியை மீட்க வேண்டும் என்று நினைப்பதால் சுக்ரீவனிடம் செல்கிறார்கள். அப்போ அனுமன் தான் அதை பேசி இவர்களை அழைத்து செல்கின்றான். அப்படி சுக்ரீவனிடம் செல்லும்போது சுக்ரீவன் இவர்களுடைய திறமையை நான் பார்க்க வேண்டும், எப்படி இவர் 2 பேருக்காக ஏதோ காட்டில் வர மாதிரி போய் மர உரி தரித்துக்கிட்டு வந்திருக்காங்க,
இவன் அப்படிப்பட்ட ஒரு வாலி எப்படிப்பட்டவன்? ராவணனே அழிக்கக்கூடியவன், ராவணனே அவனுக்கு பயந்து ஒளிந்திருந்தவன். அப்படிப்பட்ட வாலியை இவர்கள் அழிக்க முடியுமா? எனவே இவர்களுடைய திறமையை நான் சோதிக்க நினைக்கின்றேன். இவருடைய ஏதாவது ஒரு இந்த மரத்தை துளைக்க சொல் என்று அந்த மராமரம் என்ற மரம், பெரிய மரம், மராமரம் என்று சொன்னால் மிகப்பெரிய மரம், அந்த மரத்திலே இந்த வில்லை எடுக்கச் சொல் என்று சொல்கின்றார். வில்லை எடுத்து அவனுடைய அம்பை அடிக்கச் சொல், நான் அப்போதுதான் இவர்களை நம்புவேன் என்று சொல்கின்றான். பார்த்தாரு ராமன் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு, அந்த சார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த வில்லிலே அந்த வில்லை பூட்டி என்ன செய்கின்றார்? அம்பை பூட்டி மராமரத்தை நோக்கி அடிக்கின்றார். எப்படி மராமரம்? 7 மராமரங்களை தொடர்ந்து துளைக்கின்றது. அப்படி அவனுடைய வில் அடிக்கிற 7 மராமரங்களை துளைத்தெடுக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, கீழோகம் மேலோகம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்திற்கும் சென்று திரும்பி மீண்டும் பகவானுடைய ராமனுடைய கைக்கே அந்த அம்பு வருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி எங்கு சென்றாலும் அந்த இலக்கை முடித்து துளைத்து விட்டு ராமனுடைய கைக்கே வந்துவிடும். அப்படி ஓர் வில் உடையவன், அதே போல் ஓர் சொல் சொல்லக்கூடியவன். ஒரு சொல்லுக்கு மாற்று சொல்ல இல்லை. பகவான் இந்த ராமனாக அவதரித்த போது அந்த அயோத்தியிலே அவனுடைய தசரதனான தந்தை சொல்லுகின்றான், வனவாசத்திற்கு செல் என்று சொல்லுகின்றான். அதற்கு மறு பேச்சே இல்லை, தட்டாமல் இங்கே வந்து விட்டான். அதே போல் மறு வார்த்தை எப்போதும் ராமன் பேசியதே இல்லை. அதைத்தான் இங்கே இந்த அரையரும் சொல்லுகின்றார். ராமன் இந்த மறு வார்த்தை சொன்னதுண்டா? இந்த வார்த்தை இல்லை என்று அடுத்த வார்த்தையை சொன்னதுண்டா என்று சொல்லுகின்றான். பகவான் என்ன சொல்ல முடியும்? வரதராஜனே விக்கித்து நிற்கின்றார். அப்பா போப்பா, வேறு வழி இல்லை, நீ ராமானுஜரை கூட்டிச் செல் என்று சொல்லுகின்றார். நீ இங்கே கொள்ளை கொள்வதற்காகத்தானா? இந்த ராமானுஜனை கொள்ளையிட்டு செல்வதற்காகத்தான் வந்தாயா என்று சொல்லி வருத்தத்தோடு அங்கே வழங்குகின்றார் ராமானுஜரை கூட்டிக் கொண்டு இந்த திருவரங்கத்திற்கு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி இந்த பகவானுக்கு வேண்டிய பொருளுக்கு கூட நாம் ஒரு பக்தர் கேட்கும்போது அதை தட்டாமல் கொடுக்கின்றான் பகவான் என்பதனை பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே ஆண்டாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வேண்டிய பொருள் என்ன ஒரு தடை இருந்தாலும் கிடைச்சிடும். அதுக்குத்தான் இங்கே தேவாதி தேவனை ஆண்டாள் சொல்லுகின்றார். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தால் என்ன நடக்கும்? ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலேர் எம்பாவாய். நமக்கு என்ன தேவை? நம்ம தர்மத்தை சொல்லும்போது பிறருக்கு என்ன தேவை என்பதனை உணர்ந்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னோமே. அவர்களுக்கு ஆகாத பொருள், தேவையில்லாத பொருட்களை செய்வது நிச்சயம் தர்மம் அல்ல. ஆகவே அவர்களுக்கு என்ன தேவை? பசியோடு இருக்கின்றார்களா? உணவளிக்க வேண்டும். ஆடை இல்லாமல் இருக்கின்றார்களா? உணவளிக்க வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்று உகந்தோழர் எம்பாவா என்று சொன்னாலே, அதை போல இங்கே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் வணங்கினோமானால் நம்மளுடைய ஆசல் என்ன, ஆவல் என்ன, அது மட்டுமல்ல நம்மளுடைய தேவை என்ன, நமக்கு வேண்டியது என்ன, நமக்கு தெரியாமல் கூட இருக்கும் நமக்கு என்ன தேவைன்னு. அப்படிப்பட்டதையும் என்ன செய்வான் இந்த தேவாதி தேவன்? ஆராய்ந்து அருளேலர் எம்பாவாய் என்பதாக அழகாக முடிக்கின்றால். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம், போதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலர் எம்பாவாய் என்பதாக அழகாக இன்றைய பாசுரத்தை முடித்திருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். நாளைய தினம் 9வது பாசுரம், தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கரிய தூபம் கமலும் துயிலல மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று அழகாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு தோழிமார்களாக எழுப்பி வருகின்றார் என்று சொன்னோம். 6 முதல் 15 வரையிலுள்ள 10 பாடல்கள் தோழிகளை எழுப்புவதாக, ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குணாதிசயங்கள் நிறைந்த இந்த உலக மக்களை சொல்வதற்காக தோழிகளாக அங்கே இலக்கணமிட்டு இந்த ஆண்டாள் இந்த பாசுரங்களை அமைத்திருக்கின்றாள். எனவே 9வது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிகின்றது, அங்கே தூபம் எரிகின்றது, கண் மலர்கின்ற இந்த மாமன் மகளே எழுந்து வா என்பதாக அன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. அதை நாளைய தினம் நாம் பார்ப்போம். மீண்டும் ஆண்டாளுடைய திருவடிகளை போற்றி திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே,
திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி யுகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வாழியே என்று சொல்லி இன்றைய திருப்பாவை உரையை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.